காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோனை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக 10 உணவுகளை இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா, ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு இந்த மேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தாய் கருத்தரித்தவுடன் அந்த 7வது வாரத்திலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகளுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி அந்த அடலசன்ட் ஏஜில் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல ஒரு பீக் லெவலுக்கு போயிட்டு 30 வயதுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சிடும். டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் எதற்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் டிசைருக்கு மற்றும் முக்கியமான ஹார்மோன் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக, குறிப்பாக ஃபேட் மெட்டபாலிசம் இருக்குது பார்த்தீங்களா, கொழுப்பு அதோட மெட்டபாலிசம் சீராக இருப்பதற்கும், அவங்களோட தசைகள், எலும்புகள், குறிப்பாக தசைகள் அதோட குரோத் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைவு, அதாவது கொஞ்சம் நார்மல் லெவல் இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்களுக்கு உடல் அசதி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மசில் டெவலப்மெண்ட் அவ்வளோவா சீராக இருக்காது. அதே மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஒபிசிட்டி, அதாவது இது எதனால தான் அப்படின்னு நம்மளுக்குனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, நான் எல்லாம் டயட்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன், அதையும் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடல் பருமன் இருக்கும். உடம்பில் ரோம வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சீராக இருக்காது. ஸோ இதெல்லாம் அவர்களுக்கு அந்த ஹார்மோன் குறைபாடால் ஏற்படக்கூடிய விஷயம். அதே மாதிரி குழந்தை பிறப்புலையும் தாமதமாகிறது, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் போன்றவை வருவதற்குரிய காரணம் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த பதிவில் உணவுகளை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்று நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் சீராக இல்லை வேற ஏதாவது என்ன அப்படின்னா தவறானதா, நிறைய யூடியூப் தவறான சேனல்கள், இல்லை தவறான வழிகாட்டுதல், ரீடிங்ஸ், இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் டிசைர் கம்மியாக இருக்குன்னு நினச்சி தவறான மருந்துகளை மேற்கொண்டு அதன் மூலம் ஹார்ட் அட்டாக் இறந்தவர்கள் அதிகமான பேர் உண்டு. இதை நம்ம சாப்பிட்டோன்னே, ஒரு மாத்திரையை சாப்பிட்டோன்னே நம்ம உடம்புல சேஞ்சஸ் ஏற்படணும்னா, யூஸ்வலாக சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா வழிமுறைகள் சொல்லுவாங்க. ஒரு உணவு நம்ம எடுக்கிறோம்னா அது சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மஜ்ஜை, சுக்கிலம், ஸ்ரோனிதம் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதான் சாரம். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்நீருக்கு போகணும், பிளட்ல போகும், அப்படியே மசில், இது எல்லா செல்களுக்கும் போயிட்டு கடைசியாக தான் ஒரு ப்ராப்பராக ஒரு பெண்ணானா அவங்களுக்கு எக்காவும், ஆனானா அவங்களுக்கு ஒரு ஸ்பெர்மாவும் உருவாகும். ஸோ இதில் எங்கே குறைபாடுகள் இருந்தாலும் அந்த பெண்ணுடைய கருமுட்டையோ ஆணோட விந்தோ ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு விந்தணும் குறைபாடாக இருக்குது, ஸோ அதோட மொட்டிலிட்டி இல்லை தலை சரியாயில்லை, இல்லை நம்ம டெய்ல், இது மாதிரி என்ன குறைபாடு இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அந்த ஆண் ஆரோக்கியமாக இல்லை, அவருக்கு போதுமான அளவு நியூட்ரிஷன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதற்கேற்றவாறு நம்ம சிகிச்சை மேற்கொள்ளணும். தவறான வழிகாட்டுதலுக்கு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டெஸ்டோஸ்டிரோன் கம்மியாக இருக்கவங்க என்னென்ன உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா, அதில் முதல் நிலையாக என்ன அப்படின்னா, வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு. யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம், சந்நியாசம் போன்றவர்கள் இல்லை ஒரு சாத்வீக வாழ்க்கை மேற்கொள்ளணும் அப்படின்னா அவர்கள் தவிர்க்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயமும் பூண்டும். ஏன்னா இந்த வெங்காயம், பூண்டு இரண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஹார்மோனல் செக்ரீஷனை சீராக வைத்திருக்கும். குறிப்பாக டெஸ்டோஸ்டிரோன் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னா, இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த இரண்டுக்குமே இருக்கு.
அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல புரதம் சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் மசில் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம்னு. ஸோ அப்போ ஆரோக்கியமான புரதம் சார்ந்த புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். அப்போ அசைவ உணவுகளாக இருந்தால் மீன், கோழி, முட்டை, இல்லை பீஃப் சாப்பிட்றவங்கன்னா அந்த வகையான உணவுகள், இல்லை சைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பன்னீர் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரோட்டீன் சத்து உள்ளது தான். ஸோ அந்த மாதிரி புரோட்டீன் சத்து உள்ளது. அடுத்து மூன்றாவது என்ன, கொழுப்பு சத்து நிறைந்த மீன்கள் வந்து எடுக்கணும். குறிப்பாக ஒமேகா 3 நிறைந்த மத்தி மீன் போன்றவையே நம்ம எடுத்தோம். ஏன்னா டியூனா ஃபிஷ் எல்லாம் இங்கே பெருசாக கிடைக்கிறது கிடையாது. டியூனா ஃபிஷ்னு சில வகைகளை சொல்கிறாங்க, அது டியூனா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா மத்தி மீன் தான். ஸோ மத்தி மீனை எடுக்கிறது நல்ல ஒரு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் லெவலை வந்து தூண்டுவிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மெக்னீஷியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகள். யூஸ்வலாக மெக்னீஷியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, மசில் டெவலப்மெண்ட், ஒரு ஹார்மோன்ஸை சீராக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெக்னீஷியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்னன்னா, ஆல்மண்டில் மெக்னீஷியம் இருக்குது, அதே மாதிரி வால்நட்டில் மெக்னீஷியம் இருக்குது. இந்த மாதிரி நட்ஸு, சீட்ஸ் வந்து சாப்பிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் வேர்க்கடலை போன்றவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெக்னீஷியம் சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஐந்தாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ்வலாக நமக்கு கன்சல்டேஷன், இப்போ கணவன் மனைவி குழந்தையின்மை அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா அவர்கள்லாம் ஆண்களுக்கு நாம் பெரிதும் பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தை. ஸோ நத்தை வந்து நம்ம இன்னைக்கு நிறைய உணவுகள் இருந்தாலும் ஆதிகாலம் தொட்டு நமக்கு வந்து மருத்துவமாக ஒரு அசைவ உணவு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தை வந்து குளிர்ச்சி தன்மை உடையது. ஏன்னா ஆண்களுக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்ப வீரியமான உடம்புனால தான் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. ஸோ அதனால என்ன அப்படின்னா நத்தை கறி வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நத்தையில வந்து ஜிங்க் சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த ஜிங்க் சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சத்துக்கள் மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்பெர்ம் வந்து டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நத்தைகளுக்கு இருக்கு. ஆண்கள் கண்டிப்பாக நத்தை கறி சாப்பிடணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்கு, இல்லை பதின்பருவ வயது, இளம் ஒரு 20s 30s இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நத்தை கறி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறைகளில் லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுறது இந்த டெஸ்டோஸ்டிரான் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய ஆண்களுக்கு உடல் பருமன் வந்து ஏற்படும். எந்த காரணத்தால் அப்படின்னா இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் குறைந்ததுனால. இவர்களுக்கு அடிஷ்னலாக எதனால இது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வந்து ஏற்படும். இன்சுலின் வந்து பயன்படுத்த முடியாத நிலை. இதில் நம்ம மேலும் மேலும் மாவுச்சத்துள்ள உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் உடல் பருமன் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆண் பெண் இருபாலரும், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் கம்மியாக இருந்தாலும் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரித்து இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இந்த லோ கார்ப் டயட் வந்து சிறந்தது. ஆனால் அது மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மேற்கொள்றது ஒரு சிறந்த விஷயமாகும். அடுத்தது என்னன்னா, ஆல்கஹால் அப்படிங்கிறது உணவு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது. யார் நபர் ஒருவர் தொடர்ந்து 5 நாட்கள் மது அருந்துறாங்களோ அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் கன்சிடரபிளாக குறைகிறது அப்படின்னு ஆராய்ச்சி தரவுகளை வந்து தெரியப்பட்டிருக்கு. ஸோ அதனால மது அருந்துறதை வந்து குவிட் பண்ணுறது மிகவும் உத்தமமான ஒரு விஷயம். அடுத்தது வாழைப்பழம். ஸோ வாழைப்பழத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த பொட்டாசியம் சத்துக்கள் தசை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையும் அல்லாது என்ன அப்படின்னா சில ஹார்மோன்ஸ், இரத்த ஓட்டங்கள் போன்றவற்றிற்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதனால வாழை, குறிப்பாக வந்து என்னன்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் கம்மியாக இருப்பவர்கள் தினமும் இரவு ஒரு செவ்வாழை, நல்ல பழுத்த செவ்வாழை ஒரு 1/2 டம்ளர் பாலோட சேர்த்து, அதாவது இதைத்தான் உணவாக எடுக்கணும், வேற ஒரு உணவு எடுத்துட்டு இதை எடுக்கக்கூடாது. இதை சேர்த்து எடுக்கும் பொழுது இந்த டெஸ்டோஸ்டிரான் லெவலில் வந்து நல்ல பலன் தரும். அடுத்தது நெய். ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இப்படியெல்லாம் சொன்னாலும் ஆண்களுக்கு
யூஸ்வலாக சில வெள்ளைப்படுதல், இந்த ஸ்பெமட்டோரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அவர்களுக்கு என்ன குற்றம் வந்து அதிகரித்து இருக்கும்னா அழல் குற்றம், வெப்ப வீரிய குற்றம் வந்து அதிகரித்து இருக்கும். அதை வந்து நம்ம தன்னிலைப்படுத்தி நம்ம சீராக கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் எடுக்கணும். நெய்யை எப்படி எடுக்கணும்? குறிப்பாக டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைந்து இருப்பவர்கள்னா நம்ம ஏற்கனவே நம்ம சில காயக்கற்ப முறை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த காயக்கற்ப முறைப்படி உப்பு, புளி, காரம் இதெல்லாம் கொஞ்சம் செட்டிலாக எடுத்துட்டு இந்த நெய்யை வந்து நல்லா தினமும் ஒரு 5 to 7 ml காலையில் ஒரு ஒரு 50 ml பசும்பாலில் இந்த உருக்குன நெய் ஒரு 7 ml அதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கலந்து டெய்லி காலையில் எடுத்துக்கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நமக்கு யூஸ்வலாக இந்த வெப்ப வீரியம் வந்து குறையும். அழல் குற்றம் குறையும் பொழுது அவங்களுடைய ஹார்மோன் அப்படிங்கிறது, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது நல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். இதை அல்லாது அவர்கள் இன்னொன்று எடுக்க வேண்டிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி. ஸோ வெண்பூசணியும் வெப்ப வீரியத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். வெண்பூசணி அதே மாதிரி குண்டு சுரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 காய்கறிகளும் ஏதாவது ஒரு ஜூஸ் டெய்லி அவர்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, எப்படி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை ரொம்ப முக்கியமா, ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன அப்படின்னா அந்த விந்து வெளியேறுவதில் பிரச்சனை இருக்கும், வெரிகோசெல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால குண்டு சுரக்காய், வெண்பூசணி இதை எடுத்துக்கணும். இந்த 10யும் சீராக எடுத்துட்டு ரத்த ஓட்டம் சீராக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில எக்ஸசைஸ், யூஸ்வலாக தித்திலி ஆசனான்னு பெண்களுக்கு சொல்லுவோம், இதை ஆண்களும் வந்து பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாமல் உடம்பை வந்து குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள சீதளி ஆசனா அப்படின்றது, இந்த நாக்கை வந்து மடக்கிட்டு ஒரு பயிற்சி பண்ணுவாங்க. எடுக்கும் பொழுது உடல் வந்து குளிர்ச்சியாகும். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த பாடி டெம்பரேச்சர் சீராக இருந்தாலே அவங்களோட மெட்டபாலிசம் சீராக இருக்கும், அவங்க ஹார்மோனல் செக்ரீஷனும் சீராக இருக்கும். ஸோ இந்த 10 உணவுகளையும் இந்த மேற்கூறிய இந்த 2 பயிற்சிகளையும் பண்ணும் பொழுது அவர்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து நார்மல் ஆகும், உடல் இளைப்பு ஏற்படும், மசில் டெவலப்மெண்ட், ஹேர் க்ரோத் இதெல்லாம் வந்து சீராக இருக்கும். நன்றி.